ஸோ காய்ஸ் 7th ஏப்ரல் நிஃப்டி எக்ஸ்பைரி மார்க்கெட் எப்படி இருக்கும்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளான்ஸ், நேற்றுக்கான மார்க்கெட் நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என் ஸ்க்ரீனில் தெரிகிறது 6th ஏப்ரல் மார்க்கெட்டு. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னு இந்த லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அக்யூரசி நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கே அப்போ புரியும். ஸோ இப்போ வாங்க 7th ஏப்ரலுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ 7th ஏப்ரல் நிஃப்டி எக்ஸ்பைரி மார்க்கெட்டு சிபிஆர் வித் வந்து பார்த்தீங்கன்னா 131 பாயிண்ட்ஸ் இருக்குது. சிபிஆர் பர்சன்ட் வந்து 0.577% இருக்குது. ஸோ வைட்ரு சிபிஆரில் மார்க்கெட் இப்போ எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ரியாக்ட் ஆகலாம். ஒரே ஒரு சதவீதம் தான் சைட்வேஸ் மார்க்கெட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வைட்ரு சிபிஆர் கான்செப்ட் இதுதான். ஸோ இந்த டிசி பிவோட் பிசி இது மூணு தான் சிபிஆர் லெவல்ஸ். R1 R2 S1 S2 வேல்யூ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். நாளைக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக கட் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியாதவங்க நல்லா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இந்த 23,000 to 23,050 இந்த லெவலில் ரீச் ஆச்சு அப்படின்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த லெவலில் ரீச் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சிபிஆர் லெவல்ஸுக்கு எங்கே வேணால் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் பிவோட் லெவல்ஸுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பட் ஆனால் சிபிஆருக்குள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மார்க்கெட்டு இப்போது இந்த 23,000 இந்த லெவலில் நல்ல வால்யூமோட பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா R1 போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டேஸில் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஒர்க் ஆகிறதுக்கு. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ராப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி இம்பார்ட்டண்டான சப்போர்ட் ஜோன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சேஃப்டி டிப் நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்கன்னா சூப்பர் பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். பட் ஆனால் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதுக்கு 2.5 லட்சம் ஒரு லாட்டுக்கே தேவைப்படும். பட் ஆனால் கண்டிப்பாக நிறைய பாயிண்ட்ஸ் மார்க்கெட் எக்ஸ்பைரி டைமில் முடியும் போது சூப்பராக கேப்சர் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு எக்ஸ்பைரி டைமு, வைட்ரு சிபிஆர் வேறு. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக நடக்கும்போது இல்லை சைட்வேஸ் மார்க்கெட் நடக்கும்போது பர்டிகுலர் ஒரு ரேஞ்சுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போ நம்ம அதுக்கு மேலே இருக்கதையோ இல்லை கீழே இருக்கதையோ ஆப்ஷனை போய் செல் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் ப்ராஃபிட் பண்ணலாம், சூப்பராக பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். அதே மாதிரி இதெல்லாம் பற்றி உங்களுக்கு இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப் ஆக்சஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருமே இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன்.